அதாவது இந்த சனியோட பாதிப்புகள்ல இருக்கவங்க ரத்த தானம் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டார். இது ஒரு மிகச்சிறந்த கேள்வியா நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, இந்த 7.5 சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, விரைச்சனின்னு சொல்லக்கூடிய, அப்புறம் அஷ்டமச்சனி, கண்டகச்சனி, இந்த மாதிரி சனியோட பாதிப்புகள்ல இருக்கவங்க ரத்த தானம் தரலாமான்னா கண்டிப்பா கொடுக்கலாம். ஏன்னா உலகத்துல உற்பத்தி பண்ண முடியாத ஒரே ஒரு பொருள் எதுன்னா ரத்தம் மட்டும்தான். அப்படி இவங்க அந்த ரத்தத்தையே தானமா கொடுப்பதனால இவங்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ம பயன்கள் எல்லாம் குறையும். இந்த 7.5 சனியோட பாதிப்புகள் எல்லாம் குறையும். அதாவது சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீதிமான். அதாவது உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்பட மாதிரி தண்டனைகள் கொடுப்பார். அப்படி பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனி, அஷ்டமச்சனி காலங்கள்ல இவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் தொந்தரவுகள், பாதிப்புகள், விபத்துக்கள் இதெல்லாம் நீங்கிறதுக்கு இவங்க கண்டிப்பா இந்த மாதிரி ரத்தத்தை தானமா செய்யறதன் மூலியமாக மிகச்சிறந்த கர்மாவை அவங்க நீக்க முடியும். இதனால ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த பாக்கியம் ஏற்படுறதுனால இவங்களுக்கு அந்த சனி பகவானோட அனுகிரகம் கிடைச்சு கண்டிப்பா இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சனியோட பாதிப்புகள் எல்லாம் குறையும். ஆகவே நீங்க 50 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கிறவங்க, இந்த 7.5 சனி, அஷ்டமச்சனி, கண்டகச்சனி இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு முடியாதவங்களுக்கு, கண்டிப்பா உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு ரத்த தானம் வழங்குவதனால் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகம் ஏற்படும். மிகச்சிறந்த உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலன்கள் எல்லாம் ஏற்படும். உங்க கர்மாக்கு அருமையான ஒரு பூர்வ புண்ணியம் ஏற்படும். இதனால உங்க லைஃப்ல திரும்பவும் உங்களுக்கு நல்ல பயன்களை தொடர்ந்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதை ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டார். இது அற்புதமான கேள்வி. இந்த கேள்விக்கு நான் சொல்லக்கூடிய பதில் இது. ஆகவே இந்த 7.5 சனி, அஷ்டமச்சனி, கண்டகச்சனி இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் கண்டிப்பா நீங்க ரத்த தானம் செய்யலாம். செய்வதனால் உங்களுக்கு மிகவும் நன்மையை